ஆறு பூதம் நின்று அந்த பிடிய பிடிக்கும். சரி, அருவா பிடிய ஆனா அருவா மல்லாக்க இருக்கும். இப்படி பூதங்களை பிடிக்க விட்டு 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஐயா என்ன இது தெரியுமா? அவர் அருவாளே ஐயா எங்கள் ஐயா மந்திரமூர்த்தி வாசமுத்து அந்த அருவாள் நின்று விளையாடுவார். அந்த மாந்திரிக சக்தியால அந்த அருவாள் நின்று வாசமுத்து விளையாடுறாரு. அருவாள்ல ஏறி விளையாட முடியுமா? மல்லாக்க வைத்து மேல ஏறி நின்று சாந்தர நேரத்துல அந்த அருவாள்ல நின்று வாசமுத்து விளையாடுவாராம். அப்படிதானே கிடைக்குங்க? ஏன் விளையாடுறாரு? உனக்கு அருவா அடிக்க தெரியுமா? அப்ப யாரு அடிப்பா? அது வேற ஆசாரியா? அப்ப ஆசாரியில எத்தனை பேர் இருக்காங்க? 5 இருக்கு. 5 இருக்கா? தச்சவேல 1, கொல்வேல 1, 2, கட்டாவேல 3, கல்வேல 4, எப்ப தங்கவேல 1, 5. அப்ப அந்த அருவா அடிக்கிறது கொல்லாசாரி. ஓஹோ, அப்படியா? அதனால எங்க ஆப்பு வைக்க? ஆமா, அதனால ஆப்பு வச்சுதான் என்ன செய்ய, நம்ம ஆப்பு வைக்காம தான் என்ன செய்ய. அதனால அருவாள்ல நின்று ஐயா விளையாடுறாரு. டெய்லி 1 மணி நேரம் அந்த அருவாள்ல விளையாடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய சக்தி அது. ஜெயால கோட்டை போட்டு ஆண்டுகிட்டு இருக்காரு. வாசமுத்து கைய வச்சா வையகமே நடுங்குது. மந்திரமூர்த்தி கைய வச்சா மாநிலமே நடுங்குது. பேய் கோட்டை உலகமே அலறுது. இப்படி ஐயா ஆண்டுகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஐயாவுக்கு 23 முடிஞ்சு வருது வயசு. 24 பிறக்க போகுது. மாலை நேரம் ஒரு நாள் எல்லாமே பேய்கள் தானே. வாசமுத்து மனைவி சாத்து பிள்ளை சேந்திமங்கலம் ஊருக்குள்ள வராரு. அப்போ ஐயா வீட்டுல பொருள் இல்ல, அப்படியே மார்க்கெட்ல போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கல அப்படியே பொண்டாட்டி சொல்றான்.
சரிம்மா போயிட்டு வரேன் அன்னைக்குத்தான் அவருக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும் அது வரைக்கும் அவருக்கு என்னமும் செய்யல அன்றைக்கு 7.5 சனி அவருக்கு பிடிக்கும் மார்க்கெட்டுக்கு வராரு மார்க்கெட்னா எங்க வரணும் டவுனுக்கு வரணும் நெல்லையப்பர் கோயில் வீதிக்கு வரணும் மாலை 6 மணி நல்ல பொழுதடைஞ்ச நேரம் ஒரு பைய கையில் எடுத்து அந்த சேந்திமங்கலம் வழியாக ஐயா அப்படியே ஊருக்குள்ள இருந்து அந்த செங்கம்மாள் பள்ளத்துல வந்துகிட்டு இருக்காரு அந்த செங்கம்மாள் பள்ளம் இருக்குல்ல கரை சேந்தி நகர் கரையில வந்துகிட்டு இருக்காரு அப்ப அங்க வந்துட்டு இருக்கும் போது அந்த செங்கம்மாள் பள்ளத்துல கூட்டமா நிக்கி அப்ப ஐயா என்ன 6 மணிக்கு இந்த இடத்துல ஆம்பளைங்க கூட்டமா நிக்காங்க அப்படின்னு ஐயா வாசமுத்து ஐயா மந்திரமூர்த்தி அப்படியே பாக்காரு ஆனால் யார் கூட்டம்னா தேவமார் கூட்டம் தேவமார் கூட்டம் நிறைய நின்றுட்டு இருக்கு உடனே ஐயா அவருக்கு யாரும் தெரியாதுல்ல இவர் தள்ளி நின்றுட்டாரு யாரும் வாசமுத்து தள்ளி நிக்காரு அங்க என்னன்னு பார்த்தா அந்த மணிமூர்த்தீஸ்வரத்துல அந்த சேந்திமங்கலம் ஊர்ல இருக்கு இல்லையா அந்த ஊர்ல புதியவன் ஆடார் அப்படின்னு ஒரு ஆளு பதினி இறக்கிட்டு இருக்காரு அந்த ஊர்ல அவர் பேமஸ் அவர்தானே தரகரையா புதியவன் ஆடார் பதினி இறக்கிட்டு இருக்காரு மாலப்பதினி இறக்கிட்டு இருக்காரு மாலப்பதினா எல்லாரும் மாலப்பதினா அது கல்லு அப்படிமாங்க போத உள்ளது காலையில தான் சுண்ணாம்பு பயணி மாலையில ஆமா இருக்காங்க உடனே பார்த்தா ஏதோ பட்டை வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சரி எல்லாரும் போட்டுமே அப்படின்னு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் புதியவன் ஆடார் பதினி கடைகட்டெல்லாம் எடுத்து அழகாக வைக்கார் அப்படி பதினி கடைகட்டெல்லாம் எடுத்து வைத்துக்கிட்டு இருக்கும் போது இவர் மெல்ல கிட்ட போறார் அன்றைக்குத்தான் அவருக்கு 7.5 சனியனா புதியவன் ஆடார் இருக்காரு பக்கத்திலே போய் என்ன கேட்கிறார் மந்திரமூர்த்தி ஐயா நானே நாடாரே செய்தி கேட்டே அனைவர்களும் ஒன்று கோடி அத்தனை பேர்களை அழகை பழனி கொடுக்கிறே எனக்கும் பழனி கொடுங்க ஐயா எனக்கும் பழனி கொடுங்க ஐயா மந்திரமூர்த்தி காக்கிறார் மந்திரமூர்த்தி பதினி கேட்காரு அவரு நினைத்தால் பனைய கூட அவரு கொண்டு போகலாம் மந்திரமூர்த்தி நினைச்சாருன்னா அந்த பனைய கூட கொண்டு போய் பதினி தன்னால அவருக்கு இறக்கும் அவர் மந்திரிக்க சக்தி இல்லையா அவர் அதை நினைக்கல ஐயா எனக்கும் பயணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்காரு அப்ப புதிய நாடார் கேட்டாரு நீ யாரப்பா நீ புதுசா இருக்க அந்த பதினி கேக்கிய ஐயா நான் யாரா இருந்தா என்ன ஐயா எல்லாரும் பயணி சாப்பிட்டு போறாங்க ஏய் அது மரபர்குலங்கள் அது அவங்களுக்குன்னு உள்ள பதினி அவங்க டெய்லி வந்து சாப்பிடுவாங்க காலையும் மாலையும் அது மாதிரி நான் உனக்கு கொடுக்க முடியுமா ஐயா நானும் காசு தாரனே நான் என்ன காசு தர மாட்டேன்னா சொல்றேன் அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது அது அவர்களுக்குன்னு வச்சிருக்க அப்படியா அப்ப எனக்கு கொடுக்க மாட்டீங்களா ஐயா முதல்ல நீ யாருன்னு சொல்லு ஐயா அந்த சேந்திமங்கலத்துல மாடவன்னார் மாடிக்கூடி இருக்காங்கல்ல ஐயா அவங்க பிள்ளையா நான் என் பேரு வாசமுத்து மந்திரமூர்த்தி ஓஹோ அது நீதானா சரி சரி பரவாயில்ல சரிடா உனக்கு நான் பதினி தாரேன் நான் பதினி உனக்கு தாரேன் நீ என்ன பண்ணுத
காலையில வந்தாலும் சரி சாயந்தரம் வந்தாலும் சரி நீ இவர்கள்லாம் குடித்து விட்டு போனதுக்கு அப்புறம் நீ கடைசியா தான் வரணும். அவங்க இருக்கும் போதுதான் நீ வரக்கூடாது. உனக்கு அதை நான் கொடுக்கவும் முடியாது. நீ போனதுக்கு அப்புறம் வந்து நீயும் குடிச்சிட்டு போ அப்படின்னு புதியவன் நாடார் சொல்றாரு. ஆக என்ன ஆச்சு? டெய்லி மந்திரமூர்த்தி வாரது, புதிய நாடார்கிட்ட பயணி சாப்பிடுறது. அந்த புதியவன் நாடாருக்கும் மந்திரமூர்த்திக்கும் அவர்கள் இருவியர்களுக்கும் அவருக்கு இனப்பிரியா உறவாடுகிறார். புதியவர் நெருங்குதையா புதியவன் நாடா பிரியா உறவாக அவர்கள் ரெண்டு பேரும் பழகினார்கள். கை சண்டை வருகிறையா மந்திரமோதி உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட்ஷிப்பாக மந்திரமூர்த்தி உயிர் புதியவனாடார்கிட்ட, புதியவனாடார் உயிர் மந்திரமூர்த்தி கிட்ட இவ்வளவு ஒரு பாசம். ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா பழகிட்டாங்க. மந்திரமூர்த்தி இல்லாம புதியவனாடார் இருக்க மாட்டாங்க, புதியவனாடார் இல்லாம மந்திரமூர்த்தி இருக்க மாட்டாங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது புதியவனாடாருக்கு கல்யாணம் வருது. ஆமா. உடனே புதியவனாடார் தாயார் முத்தம்மாள் வந்து, புதியவா உனக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும், உன்னை நான் கண்குளிர பார்க்கணும்ப்பா, உனக்கு மாலை சூடி நான் பார்க்க வேண்டும், அதனால உனக்கு நான் கல்யாணம் முடிக்கணும்ப்பான்னு கல்யாண ஏற்பாடு புதிய நாடாருக்கு நடக்கு. அப்ப அம்மா சொன்னா, உனக்கு அக்கம் பக்கம் பொண்ணு பாக்குறத விட மணிமூர்த்தீஸ்வரத்துல எங்க அண்ணன் பெருமாள் நாடார் இருக்காரு. எங்க அண்ணன் பெருமாள் நாடார் இருக்காரு. ஆமா, எங்க அண்ணன் பெருமாள் போய் ஒரு பொண்ணு இருக்கு, நான் போய் கேட்டு வரேன். எங்க அண்ணன் பேர சொல்லே எனக்கு வாய் கூசுது. ஏன்னா அவ்வளவு மோசம் எங்க அண்ணன், எனக்கும் அவருக்கும் ஜென்ம பகை. ஆமா, தாராளே என்னமோ தெரியல, நான் போய் கேட்டு வரப்பா. ஆமா அப்படின்னு அம்மா நீ போறது சரி, உனக்கும் அண்ணனுக்கும் யாருக்குனே பிடிக்காது. எங்க பார்த்தாலும் அண்ணமாவளை கட்டணும், அண்ணமாவளை கட்டணும், அண்ணமாவளை கட்டணும் பொம்பளைங்க நிப்பா. சரிமா, நீ போய் கேட்டு பாரு, கண்டிப்பா மாமா கொடுக்க மாட்டாரு அப்படின்னு புதிய நாடார் சொல்றாரு. உடனே சொக்காரங்கள் எல்லாம் கூப்பிட்டா, சொந்தக்காரங்களை கூப்பிட்டா, ஒரு பெரிய குறைஞ்சாறு தாம்பளத்தை எடுத்தா, எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மேளம், ஒரு கொத்த மேளம், ஒரு நாதனம் அதையும் வாதிச்சுக்கிட்டு, உரிமை மேளமா, உரிமை மேளம் உனக்கு தான் அடிக்கணும், நம்ம அதான் இருக்கு, இந்த அதை அடிக்கிறத தவிர வேற வழி இல்ல. உரிமை மேளம் யாருக்கு அடிப்பாங்க?
உரி மேளம் தான் பொண்ணு வீட்டுல அடிப்பாங்களோ. ஒத்த மேளம் ஒது நாளம்னா ராச மேளம். அது பெண்ணுக்குன்னு தனியா வளர்த்திட்டு வருவாங்க. அதனால எப்ப அதான் நீங்க கவலைப்படாங்கப்பா, ஒண்ணும் வராது, பயப்படாதுங்க எப்பா. இதெல்லாம் சகசம், அதெல்லாம் நீங்க கண்டுக்கிட கூடாது. புதிய நல்லா இருக்கும் மந்திரமூர்த்திக்கு சண்டை வர போகுதுலாப்பா. எப்ப சண்டை நினைச்சா நீங்க கவலைப்படாங்க, இந்த ஜென்மத்துல எதுவும் நடக்காது. ஆமா, அதனால உடனே பார்த்தார்கள். ஏன் அவங்க ரெண்டு பேரும் சண்டை வர போது நீங்க ஓடுறீங்களா? போடாதீங்க ஐயா, சண்டை வரவே வராது. ஆமா, சண்டை வராது. யாருக்கு? மேல அடிச்சு தாளங்கள் அடிச்சு சேந்தி மங்கலத்துல இருந்து ஒண்ணுமே அடி இல்ல, அடிச்சு நேர மணிமூர்த்தீஸ்வரம் வந்தாச்சு. பெருமாளார் வீட்டுக்கிட்ட மேல அடிச்சு வருது. ஒரு மனிதனுக்கு மந்திரமூர்த்திக்கு சாவு எந்த வழியில வருது பாத்தீங்களா? அவரு பேய் கோட்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு, அருவாள்ல நின்று 1 மணி நேரம் விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த மனிதனுக்கு சாவு எப்படி வருது பாருங்க. ஆமா, பார்த்தார். உடனே மேல அடிச்சு வந்த உடனே பெருமாளார் அப்பதான் அவரு கார் போட்டு அவரு பணியில கிளம்பிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒன்னும் சொல்லிட்டு வரணும், முன்னாடி நின்று அடிக்கா. உடனே அவர் வெளியில வந்து தங்கச்ச பாக்காரு, முத்தமா நிக்கா. ஆட்கள் எங்களுக்கு தாம்பரத்தை எங்களை திரும்ப தூக்கிட்டு வந்திருக்கா, ஏன் மேலத்துல இருக்கு அப்படின்னா. உடனே வா அண்ணா, என்னன்னா இப்படி சொல்லிட்ட? ஏ அண்ணா, எதற்கு வந்த? என்ன ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்க?